சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணௌ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பில் இன்று நாம் 5ஆம் நாள் நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். கடந்த 4 பாசுரங்கள் மூலமாக பகவானுடைய 4 நிலைகளை நமக்கு சொல்லிக் கொண்டே வந்தான். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அச்சாவதாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 நிலைகளிலே நேற்று வரை 4 நிலைகளிலே நமக்கு சொன்னார். இன்றைய தினத்திலே அச்சாவதாரமாக எழுந்தரில் இருக்கக்கூடிய பகவானை கொஞ்சம் சவுண்ட் மாஸ்டர் மட்டும் குறைச்சாங்க, கொஞ்சம் அச்சாவதார நிலையில் இருக்கக்கூடிய பகவானை நமக்கு காண்பித்து கொடுத்து நம்மை போன்ற எளியவர்களெல்லாம் எளிமையாக கண்டு பற்றக்கூடிய அளவிலே இருப்பது இந்த அச்சாவதாரம் தான் என்பதை நமக்கு இந்த 5 பாசுரங்கள் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் தெளிவுபடுத்துகிறார். அந்த நிலையில் இன்றைய பாசுரமானது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று சொல்லுகிறார். இந்த நோன்பை ஒரு நல்ல நாளிலே, நல்ல திதியிலே, நல்ல மாதத்திலே தொடங்கி நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த 5 நாட்களாக. இன்றைய தினத்தில் அந்த கோஷ்டியில இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. பெரிய பெரிய ஞானிகளெல்லாம், பெரிய பெரிய மேதைகளெல்லாம் துவங்கக்கூடிய காரியங்கள் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைபட்டு போகிறது வாடிக்கை. அதுக்கு உதாரணமாக அந்த பெண் சொல்லுகிறாள், அயோத்தியிலே ராமனுக்கு முடிசூட வேண்டும் என்று முடிவெடுத்தவர் மிகவும் நல்லவராக கர்மயோகியாக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. அதற்கு எந்த நாளிலே முடிசூடலாம் என்று நாள் குறித்து கொடுத்தவர் வசிஷ்டர், ஞானிகளிலே மிக சிறந்தவர். முடிசூடிக்கொள்ள போகிறவர் பரமாத்மாவினுடைய அம்சமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இதை பார்த்து உகந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் அயோத்திவாசிகள். அவர்கள் அனைவருமே பாகவதர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள். இப்படி எல்லா விதத்திலும் நல்லவர்களாக சேர்ந்து ராமனுக்கு முடிசூட வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்து அதே தடைபட்டு போய்விட்டது. அவர்கள் நினைக்கிற காரியத்திற்கே இவ்வாறு தடை வருகிற போது ஞானக்குறைவிலே அஞ்ஞான நிறைந்திருக்கிற நம்மை போன்ற சாமானியமான இந்த ஆயர்பாடி பெண்கள் இப்படி ஒரு திருப்பாவை நோன்பு மார்கழி மாதத்திலே தொடங்கி இருக்கிறோமே, இதுக்கு ஏதாவது இடையூறு வந்து விடுமா? ஏன்னா நம்மெல்லாம் பாவமே செய்து போந்தவர். நம்மிடத்தில் நன்மையை ஏதாவது இருக்கான்னா அது நிச்சயமாக சந்தேகம்தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே சகலவிதமான பாவங்களையும் நிறைவாக செய்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே. அப்படி நல்லவர்கள் செய்த காரியத்திற்கு இடையூறு வருகிற போது நம்மை போன்றவர்கள் செய்யக்கூடியதுக்கெல்லாம் ஒரு இடையூறு வராதா? அதனால எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு ஒரு பெண் சொல்றாங்க. அப்போ அதுல கொஞ்சம் ஞானமுடைய ஒரு பெண், ஏன்னா 5 லட்சம் பெண்கள் அந்த கோஷ்டியில, அந்த பெண்ணில் இன்னொரு பெண் சொல்றாங்க, நீங்க சொல்றதை பார்த்தா நம்மிடமே இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் நாம் போக்கிவிட்டு பிறகுதான் இந்த திருப்பாவை நோன்பிலே ஈடுபட வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து வெளிப்பட்டு விடும். அது தவறு. திருப்பாவை நோன்புக்கு வரணும்னா ஆரம்ப நேரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொன்னாங்க? போதுவீர் போதுமினோ, யார் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ எல்லோரும் வாருங்கள் தான் சொன்னாங்க. எல்லாரும் போய் உங்க பாவத்தை எல்லாம் முடிச்சுட்டு
நீங்கள் செய்ய வேண்டிய புண்ணியதானங்கள்லாம் செஞ்சுட்டு உங்களை சுத்தமாக்கிட்டு வாங்கன்னு சொல்லலை. ஏன் அப்படி? அதையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. அப்போ இந்த திருப்பாவை நோன்பிலே அப்படியே வந்து கலந்து கொள்ளலாமா? அது நமக்கு பலனை கொடுக்குமான்னா, நாம் பாவங்களை கழித்து விட்டு வர வேண்டியது இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் இங்கே வந்து ஈடுபட அது தன்னை போலவே போகும். ஒருத்தருக்கு பித்தம் ரொம்ப ஏறிப்போகுது, தலை சுத்து வந்துடுது, சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வெளியே வந்துடுது. ஆனால் அவர் பலவீனமாகறாங்க. அவங்களுக்கு என்ன தீர்வு? நல்ல பாலை காய்ச்சி ஒரு டம்ளர் நிறைய கொடுத்தோம்னா உணவுக்கு உணவுமாச்சு, இந்த பாலானது பித்தத்தையும் குறைச்சிரும். அதுபோலதான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாவங்கள் நமக்கு பித்தம் போல. அந்த பித்தத்தை குறைக்க வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? திருப்பாவை நோன்பை ஈடுபட்டா நம்மிடம் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் தன்னை போல கழிந்து விடும். இதற்காக நாம தனியாக செய்துவிட்டு வர வேண்டியது இல்லை என்று இந்த பாசுரே சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, பகவானை சரணமடைந்த பிறகு நம்முடைய நினைவுகளை எல்லாம், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையதுன்னா பகவானுடையது. பகவான் எப்படிப்பட்டவனாக இருப்பார்னா, நம்ம வார்த்தை பொய்யானாலும் பரவாயில்லை, நம்மை சரணமடைந்த அடியவர்களுடைய வார்த்தை எந்த விதத்திலும் பிழையாகிவிடக்கூடாது, அது நிறைவேறாமல் போகக்கூடாது என்கிற ஒரு சங்கல்பத்தோடு இருக்கக்கூடியவன் பரமாத்மா. ராமர் இப்ப முடிசூடினது தடைபட்டுச்சுன்னு சொன்னான். ஏன் தடைபட்டது? ராமன் முடிசூடுவது தடைபட்டு அவர் காட்டுக்குள்ளே வரவில்லை என்றால் சுக்ரீவனுக்கு பட்டம் கிடைக்காது, விபீஷண ஆழ்வானுக்கு பட்டம் கிடைக்காது. இவர்கள் இருவரும் மன்னனாக ஆவதற்காக, இவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கு ஒவ்வொரு தேசத்திற்கு மன்னர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக தன் முடியை துறந்து விட்டு காட்டுக்குள்ளே வருகிறார் ராமன். அப்ப அடியவர்களுடைய காரியத்தை தான் பிரதானமாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அர்ஜுன மகாபாரத யுத்தத்துல ஒரு பெரிய சபதம் பண்ணிறார். ஜெயத்ரதனை இன்னைக்கு சூரியன் மறைகிறதுக்குள்ள நான் கொன்று முடிக்காவிட்டால் நான் தீயிலே விழுந்து இறந்து விடுவேன்னு சொல்லிட்டார். அவசரப்பட்டு அவராசே சொல்லிட்டார். இப்போ நல்ல உத்தமனான அடியவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனை காப்பாற்றணும். ஜெயத்ரதன் என்ன பண்றாங்க? கூப்பிட்டு போய் நிலவரையில அடைச்சி வச்சிடறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா 6 மணி வரைக்கும் மறைச்சு வச்சுட்டா அர்ஜுனன் இறந்துருவான், நமக்கு நிம்மதின்னு கௌரவர்கள் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள ஒளிச்சு வைக்க சொன்னதே பாண்டவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தர்மதான் சொன்னார். ஜெயத்ரதனை ஒளிச்சு வச்சிருந்தேன். இதை தெரிஞ்சு பீமனுடைய மகன் கடோத்கஜன் கேட்கிறான், நீ எல்லாம் ஒரு பெரியப்பாவா, நம்ம கூட பிறந்த தம்பி சாகுறானேன்னு நினைக்காம ஜெயத்ரதனை ஒழிக்க வைக்க சொன்னியே அப்படின்னு கேட்டார். அப்ப தர்மன் சொன்னாராம், நாங்க 5 பேர், கௌரவர்கள் 100 பேர், கர்ணனை கணக்கில் அப்புறம் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த 106 பேருக்கு சேர்ந்து ஒரே தங்கச்சி. அந்த தங்கச்சியினுடைய கணவன் ஜெயத்ரதன். அதனால பிழைத்து போகட்டும், ஒரு தம்பி தானே போறான், பாக்கி 104 பேர் 105 பேர் இருக்கமே அப்படிங்கிற எண்ணத்துல சொன்னேன்னு சொன்னாராம். ஆனாலும் அர்ஜுனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சூரியனை மறைத்து பொய் சொல்லி ஜெயத்ரதனை வெளியே வர வைத்து அர்ஜுனன் மூலமாக கொல்ல வைத்தார். ஒரு பாகவதன் சொன்ன ஒரு விஷயத்துக்காக இவரை கேட்டுட்டு சபதம் பண்ணல, அர்ஜுனன் அவர் பாடி சபதம் பண்றார். அவருடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்தார்? சக்கராயத்தை கையில எடுத்து சூரியனை மறைத்து இருட்டாக்கி பகல் முடிந்து விட்டது என்று பொய் சொல்லி ஜெயத்ரதனை வெளியே வர வைத்து கொள்ளுகிறார். அப்ப அடியவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார். இந்த மகாபாரத யுத்தம் தொடங்கும் போது கண்ணன் ஒரு சபதம் செய்தார். அப்ப 2 பக்கமும் சொந்தக்காரங்க, நீங்க ஒரு சம்பந்தக்காரங்க, அவங்க ஒரு சம்பந்தக்காரங்க, நான் 2 பக்கமும் சண்டையிடுறதா இல்லை, நான் அதனால ஆயுதமே எடுக்க போவதில்லை இந்த யுத்தத்திலேன்னு சொன்னார். அப்ப பீஷ்மர் என்ன பண்ணார்? இருக்கிறதுலே வயசுல மூத்தவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணா, ஒரு நாளாவது உன்னை யுத்தத்திலே ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சொன்னார். அப்ப அவரும் சபதம் பண்ணிட்டார். மிகப்பெரிய கர்மஞானி. அவரை போன்ற ஒரு திடமான புத்தியுள்ளவன் இந்த உலகத்திலே யாருமே இதுவரைக்கும். அதனால அவர் பீஷ்மராக இருக்கிறார். அவ்வளவு பெரிய பீஷ்மர் நம்மளை ஆயுதம் எடுக்கிறேன்னு சபதம் பண்ணிட்டாரு, நம்ம எடுக்க மாட்டோம்னு சபதம் பண்ணியிருக்கிறோம். இப்ப எதை காப்பாத்துறது? அப்ப கண்ணன் யோசிக்கிறான், நம்ம வார்த்தை பொய்யா போனாலும் பரவாயில்ல, பீஷ்மர் பொய் சொன்னாருன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக
அந்த யுத்த காலத்தில் ஒரு நாள் ஆயுதம் எடுத்தார். ஆயுதம் எடுத்துட்டு, அது எந்த ஆயுதம் எடுக்க, சக்கராயத்தை எடுத்துட்டு ஓடுறாராம். யாரையும் கொல்லலை, பீஷ்மரையும் கொல்லலை, திரும்பி வந்துட்டார். அப்போ அர்ஜுனன் கேட்டாரான், அப்பா சக்கராயத்தை இருந்த இடத்துல விடலாமே, நீ எதுக்கு சக்கராயத்தை எடுத்துக்கிட்டு ஓடுனேன்னார். நீ ஓடும் போதே தெரியும் சும்மா தான் போறேன், நீ பீஷ்மரை கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. எதுக்காக செய்தார்? பீஷ்மனுடைய வார்த்தை பொய்யாகி விடக்கூடாது, அந்த கர்மஞானியினுடைய வார்த்தை பொய்யாகி விடக்கூடாது என்பதற்காக அதையும் செய்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அடியவர்களுடைய வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க கூடியவனாக இருக்கிற பரமாத்மா, நாம் பூர்ணமாக அவனை சரணமடைந்து விட்டால் நம்மிடம் என்ன பாவங்கள் இருக்கிறது என்பதை அவனே நீக்கி விடுவார். நமக்கான காரியத்தை அவரே செய்து விடுவார். அதனால நம்மிடம் பாவங்கள் இருக்கிறது, நாம் நிறைய தவறு செய்திருக்கிறோம், நாம் திருப்பாவை நோம்பில் கலந்துக்கலாமோ வேணாமோ, நம்ம போறதுனால ஏதாவது இடையூறு ஏற்படுமோ என்ற சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசத்தில் சொன்னார், திருப்பாவை நோன்பிலே கலந்து கொள்வதற்கு உண்டான ஒரே தகுதி நம்முடைய ஆசை மட்டும்தான். என்ன ஆசை? முடியலைனாலும் 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இங்கே வந்து கலந்துக்கணுங்கிற ஆசை இருந்தால் போதும். அந்த விருப்பம் தான் இங்கே பிரதானமாக இருக்குது. அதனாலே நாம் உள்ளபூர்வமாக சரணமடைந்திருப்பதனாலே நமக்கு எந்த விதமான இடையூறும் இந்த நோன்புக்கு வராது என்று அந்த பெண் அவருக்கு வியாக்கியானம் சொல்லி சமாதானம் செய்தார் என்பதுதான் இந்த பாசத்தில் பிரதானமான கருத்தாக இருக்கிறது. அப்ப இங்க என்ன செய்யறாரு? முதல்ல யாரை சரணமடைகிறார்கள் என்றால் மாயனை. மாயன் எங்கே இருக்கிறார்? பரமபதத்திலே இருக்கக்கூடிய பரவாசுதேவன் தான் மாயனாக இருக்கிறான். ஏன்னா இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அதிலே தேவதாந்தரங்களை படைத்து இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு காரணமாக இருந்து இந்த உலகம் நிலைகுலைந்து போகாத அளவில் இதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான அற்புதங்களை செய்யக்கூடியதனாலே அவன் மாயன். ஏன்னா மாயங்கள்னா அவன் என்ன செய்கிறான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அதான் மாயன். பெருமாள் இதைத்தான் செய்வாரு, இதை தவிர அவர் எதையும் செய்ய முடியாது நம்ம சொல்ல முடியுமா? எதை வேணா செய்வார், எப்ப வேணா செய்வார், எப்படி வேணா செய்வார். அவன் தானே மாயன். இவர் என்னன்னே நம்ம கணிக்க முடியலையா, எது வேணா செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் மாயன். அவன் எங்கே இருக்கிறார்? வைகுண்டத்திலே பரமபதத்திலே நித்தியமாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் மாயனாக இருக்கிறான். ஏன்னா மாயன் அதை சொல்லிட்டா அதுக்கு மேல வார்த்தை இல்லை. அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய பகவானை பற்றி முழுமையாக யாராலும் சொல்ல முடியாதான். வேதங்கள் கூட ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியுமா? பகவானுடைய உயர்வை மேன்மையை அவனுடைய குணச்சிறப்பை முழுமையாக சொல்லி முடித்தரலாமான்னு பார்த்தா இதுவரைக்கும் சொல்லி முடிச்சவங்க யாருமே இல்லை. ஏன்னா எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. அவன் கரப்பரிசம்பட்ட பசுமாடே தொட பால் கறந்துக்கிட்டே இருக்கு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் குடத்தை போட நிறைஞ்சுக்கிட்டு இருக்க. இதையே நம்மளால அளவிட முடியலையே. அவனுடைய குணங்களை அவனுடைய மேன்மையை நம்மளால எப்படி அளவிட முடியும்? யாராலும் அளவிட முடியாத அளவிலே இருப்பதனாலே மாயன் என்று சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, நான் பகவானை முழுமையாக அறிந்து விட்டேன், இனி அவனிடம் அறிவதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் உண்மையாக பகவானை அறியவில்லை என்று அர்த்தம். நானும் ஒரு 50 வருஷமாக வைணவனாக இருந்து பாகவதனாக இருந்து எவ்வளவோ கிரந்தங்கள் படிச்சு எவ்வளவோ காலச்சபங்கள் கேட்டு எல்லாம் பண்றேங்க. ஆனா பகவானுடைய நிலையை முழுமையாக என்னாலே அறிய முடியவில்லை என்று யார் ஒருவர் சொல்லுகிறாரோ அவர்தான் உண்மையிலே பகவானை அறிந்தவர். அளவிட்டு அறிய முடியாத அளவிலே இருப்பவன் தான் பரமாத்மா. அவரை போய் நாம் அளந்துட்டோம்னா நம்ம அவருக்கு மேல ஆயிருமே. ஆக எவன் ஒருவன் பகவானை முழுமையாக என்னால் அறிய முடியவில்லை என்று சொல்லுகிறானோ அவன்தான் உண்மையான வைணவனாக இருக்க முடியும். அதான் உண்மையை சொல்றான்னு அர்த்தம். அப்படி யாராலும் அறிய முடியாத அளவிலே இருக்கக்கூடிய அந்த மாயனை அப்படின்னு சொல்ற. அப்படி மாயனாக இருக்கிறவன் எங்கே இருக்கிறான்னா வைகுண்டத்திலே இருக்கிறான். அங்கதான் நம்ம போகணும்னு ஆசைப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? இங்கே இந்த மாதிரி கோஷ்டியில வந்து கலந்து கொண்டாலே போதும், அவன் நாமங்களை சொன்னாலே போதும். வேற எதுவும் நம்ம பெரிய அளவில் காசு பணம் செலவழிக்க வேணாம். என்ன தூங்குறதுல இருந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கிறோம், அது ஒண்ணுதான் சிரமம். அதற்கு பதில் மதிய நேரம் கூட கொஞ்சம் தூங்கிக்கலாம். ஆனா கோஷ்டி இந்த மாசம் விட்டு அடுத்த மாசம் கிடைக்காது.
இந்த மாசத்திலே தான் நமக்கு இவ்வளவு ஒரு சிறப்பான விஷயங்கள் கிடைக்கும் என்பதனால அந்த நிலையிலே வந்து அந்த மாயனை பாடு என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி மாயனை பாட வேண்டும்னா, இங்க கண்ணனை தானே சேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்ப ஏன் திடீர்னு போய் பரமபதத்தில் இருக்கிற கண்ணனை சேவிக்கிறாங்கன்னு சொன்னா, கண்ணன் இங்கே நீர்மை நிறைந்தவனாக இருக்கிறான். எதை பார்த்தா அவனுடைய தேகம் ஏன் கருப்பாக இருக்கிறதுனா, கருணையின் நிறைவினாலே அவன் தேகம் கருத்து இருக்கிறது. இவ அளவுக்கு அதிகமான இறக்கசாலியா இருக்கார். இவர்கிட்ட ஈடுபட்டா நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும்னா அந்த ஏன்னா அந்த அவனுடைய கருணையை கூட நம்மளால முழுசா தாங்க முடியாது. அதான் பின்னாடி ஆண்டாள் நாச்சியார் சொல்றாரு, செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் வெளியாவோன்னாங்க. இவனுடைய நீர்மை அளவிட முடியாத அளவில் இருக்கிறது. ஏன்னா இங்க இறங்கி வந்திருக்கிறார், நம்மளோட இருக்கிறார். அதனால நம்ம மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறார் போல இருக்கு. இவருடைய பாசத்தை நம்மளால தாங்க முடியல. இப்ப என்ன செய்வோம், பரவாசி தேவனுக்கு கொஞ்சம் பாசம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அங்க போய் ஈடுபடலாம்னு இவங்க அங்க ஈடுபடுறாங்க. அங்க போய் பார்த்தா என்ன இருக்குன்னா, இவனுடைய இரக்க சிந்தனையை காட்டிலும் அவனுடைய இரக்க சிந்தனை அதிகமாக இருக்கான் பரமாத்மா. என்ன காரணம், கண்ணன் தன்னை ஒரு ஊருக்குத்தான் கொடுத்து கொண்டு நிற்கிறான். எங்க ஆயர்பாடியிலே உள்ளவர்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டு நிற்கிறான் இரக்க சிந்தனையினால. இதுதாங்க நடக்குது. ஆனா பரமபதத்தை போய் பார்த்தா அவர் என்ன செய்கிறார்னா, இந்த உலகத்துக்கே தன்னை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப யாருடைய கருணை இங்க பெருசா இருக்கிறது, கண்ணனை காட்டிலும் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய கருணை அதிகமாக இருக்கு. என்ன அங்க ஆபத்துன்னு இங்க வந்தா இது அதை விட பெரிய ஆபத்தா இருக்கு. இவ்வளவு இறக்க சிந்தனையாக உள்ளவனாக இருக்கிறானே என்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மாயனை அப்படின்னு சொல்றார். ஏன் மாயனாக இருக்கிறான், நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். அவருடைய இருப்பிடம் உண்மையான இருப்பிடம் எது, பரமபதம் தான். அங்கே இருக்கக்கூடிய பரமாத்மா நம்மை போன்ற அடியவர்களை எளியவர்களை ஞானக்குறைவாக இருக்கக்கூடியவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பரமபதத்திலே வந்து இறங்கி ஆயர்பாடியிலே பசுக்கள் மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக இங்கே வந்து இருக்கிறானே. அது மட்டுமா இருக்கிறான், யசோத பிராட்டி பிடிச்சு கட்டி போடுற அளவுல இருக்கிறான். இவ்வளவு எளியவனாக வந்திருக்கிறானே, இது யார் செய்ய முடியும், மாயனாக இருப்பவன் தான் செய்ய முடியும். நாமளே நமக்குன்னு ஒரு தகுதி வளர்ந்துருச்சுன்னா அதுல இருந்து இறங்கி வர்றதுக்கு எவ்வளவு தயங்குறோம், டாம்பீகமா இருந்து பழகிறோம். திடீர்னு ஒரு இடத்துக்கு எளிமையா போகணும்னா, நான் அந்த விழாவுக்கு கூட போகலை, என்கிட்ட சரியான புடவை இல்லை, இன்னைக்கு சரியான வஸ்திரங்கள் இல்லை, சரியான ஆபரணங்கள் இல்லை, அதனால நான் அந்த விழாவுக்கு போக மாட்டேன்னு கூட சொல்றோம். ஏன்னா அங்க போனா நம்மளை லேசா நினைச்சிருவாங்கன்னு. ஆனா பகவான் அதையெல்லாம் மறந்து அங்கே இருந்து இறங்கி வந்து மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த மாயனை அவன் எங்க இருக்கிறான், மண்ணு வடமதுரை மதுராபுரி என்று சொல்லப்படக்கூடிய ஊரிலே மண்ணி கிடக்குதான் பகவானுடைய அருள். என்ன காரணம், வாமனாவதாரம் எடுத்து இங்கே இருந்த காலத்தில் இந்த வடமதுரையிலே தான் சில காலம் இருந்து வாமனனாக தவம் செய்தார் என்கிற ஒரு சரித்திரம் உண்டு. அதற்கு பிறகு லவணாசூரன் என்று கொள்ளப்படக்கூடிய ஒரு அசுரனை சத்ருகுணன் சம்ஹாரம் செய்துவிட்டு அந்த பகுதியை ஆட்சி செய்தான் என்கிற ஒரு சரித்திரம் உண்டு. இப்ப கண்ணன் வந்து இங்கே பிறக்கக்கூடிய நிலையும் அந்த மதுரைக்கு உண்டு. ஆக அந்த வடமதுரைக்கு என்ன சிறப்பு, பகவானுடைய அருள் எந்த நேரமும் அந்த மண்ணிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அந்த மதுராபுரிக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படி பகவானுடைய அருளும் கிருபையும் நிறைந்து கிடக்கக்கூடிய மண்ணு வடமதுரை. அப்படி பகவானுடைய அருள் கிடைக்கிறதுனால அந்த இடத்துக்கு அவ்வளவு சிறப்பா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. எந்த இடத்திலே பகவானுடைய அருள் நிறைந்து கிடக்கிறதோ அந்த இடம் நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய இடமாக இருக்கும். சரி, வசதி இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருந்து மதுரைக்கும் அயோத்தியாக்கும் பத்ரிநாத்துக்கும் போறாங்க. நம்ம கிட்ட வசதி இல்லை, வசதி இருந்தாலும் உடல்நிலை ஒத்துக்கல, உடல்நிலை ஒத்துக்கிட்டாலும் துணைக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப நமக்கெல்லாம் பாவங்கள் போகாதான்னா, நமக்கு எல்லா திவ்ய தேசமாக இருப்பது இந்த ராமானுஜகுடம். இங்கே வந்து கலந்து கொண்டாலே நமக்கு 108 திவ்ய தேசங்களையும் சேவித்த ஒரு பலன் இங்கே கிடைக்கும் என்பதனால தான் ராமானுஜர் காலத்தில் ராமானுஜ கூடங்களை உருவாக்கி அங்கங்க அலைய முடியாதவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்திலே இந்த நல்ல விஷயத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அவன் அருள் கிடைக்கக்கூடிய இடத்தில என்ன ஆகுது, நம் பாவங்களை போக்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே உருவாகிறது. ஒரு வருஷம் இங்க நடத்தலைன்னா எவ்வளவு வருத்தப்படுறோம், ஒரு நல்ல காரியம் இங்க நடக்காம போச்சே அப்படின்னு வருத்தப்படுறோம் இல்லையா. அதுதான் உணர்வு. இந்த இடம் வந்து நம் பாவங்களை போக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இடமாக நம்ம முன்னோர்கள் இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
அது இந்த அளவுமே இங்கே நமக்கு நடைபெற்று கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. அப்படி மண்ணு வடமதுரை மைந்தனை இங்கே மைந்தனாக பிறக்கிறான். ஏன் இங்கே பிறக்க வேண்டும்? பிறக்க 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 பிறக்கத்தான் பரமாத்மாவுக்கு மேன்மை கூடுகிறது. நமக்கெல்லாம் பிறக்க 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 கர்மங்கள் கூடுகிறது. போதுமுடா ஐயா அளவிடுன்னு சொல்ற அளவுக்கு கர்மங்கள் கூடிக்கிட்டே போகுது. நம்மளுடைய ஒளி மங்கிக்கிட்டே வருது. ஆனா பகவானுக்கு என்ன? இங்கே பிறந்த பிறகுதான் அவனுக்கு மேன்மை ஏற்படுகிறது. ஏன்னா அவன் கர்மவசத்தாலே இங்க பிறக்கவில்லை, இச்சையினாலே தன்னுடைய சுய விருப்பத்தினாலே இங்கே பிறக்கிறான். இங்கே பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த அடியவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து தீங்குகளை எல்லாம் நாம நீக்க வேண்டும் என்று இங்கே பிறப்பதனாலே அவன் இங்கே பிறப்பதனாலே சிறப்பு. நாம் என்ன சொல்றோம்? மீண்டும் பிறந்துடக்கூடாதுன்னு கேட்கிறோம். நம்ம இங்க பிறக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டு பகவான் இங்கே பிறந்தான்னு சொன்னா நீ என்ன கஷ்டத்துல இரு சாமி, எங்களை ஆள விடு, நாங்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியானா அவன் நமக்கு பின்னே வரக்கூடியவர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. நம்ம அளவுல நம்மளை காப்பாத்திக்கிட்டு போற வேலை தான் நமக்கு. நம்மளை காப்பாத்துறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. முழுமையாக இதில் ஈடுபடுறதுக்கு பல இடையூறுகள் ஏற்படுகிறது. அப்படிங்கிறனால இங்கே பிறப்பதனாலே அவனுக்கு மேன்மை ஏற்படுகிறது என்பதுதான் நிலைவரம் பிளபல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம். அவன் இங்கே பிறக்க 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 அவன் ஒளி விஞ்சியவனாக இருக்கிறான். ஏன்னா அவனுடைய குணங்கள் வெளிப்படக்கூடிய இடமாக இது இருக்கிறது. அடியவர்களை ரட்சிக்கக்கூடிய வேலை அவனுக்கு இங்கேதான் செய்ய முடியும் சொல்லி அந்த மைந்தனை அப்படின்னு சொல்றான். மைந்தன்னா நல்ல தாய் தகப்பன் சொல் பேச்சு கேட்டு யார் இருக்கிறானோ அவன்தான் மைந்தன். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து விட்டதனாலே மாத்திரம் அவன் பிள்ளை இல்லை, மைந்தன் இல்லை. எப்ப அவன் மைந்தன் என்கிற குணம் நிறைவடைகிறதுன்னு சொன்னா, தாய் தகப்பனார் சொல் பேச்சை யார் கேட்கிறானோ அவன்தான் உண்மையான பிள்ளை என்பதைத்தான் இங்கே சொல்வார். ஏன் அப்படி செய்தார்? பிறந்த மாத்திரத்திலேயே பகவான் தேவகிக்கு பிறக்கிற போது வசுதேவரும் தேவகி எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையிலே விலங்குகள் பூட்டப்பட்டு கிடந்தாங்க. கண்ணன் பிறந்த மாத்திரத்திலேயே அவர்கள் கைகாலிலே இருந்த விலங்குகள் அருந்து விழுந்தது. பிறக்கும் போதே தாய் தகப்பனாருடைய துன்பத்தை நீக்கி கொண்டே பிறக்கிறார். ஆனா பிறக்கும் போது எப்படி பிறந்தார்னா, கண்ணன் சதுர்புஜங்களோட பிறந்தார். 4 திருக்கைகளோட சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு பிறக்கிறான். வசுதேவர் பார்த்தார், ஏப்பா இருக்கிற பிள்ளையெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறான், நீ வேற இப்படி 4 கையோட பிறந்தா உடனடியாக கொண்டு வா, இதை நீ மறைச்சுக்க அப்படின்னு கேட்டார். உடனடியாக தகப்பன் சொல் கேட்டு உடனடியாக மறைத்து கொண்டார். அப்படிப்பட்டவனாகத்தான் மைந்தன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவனை எங்க இருக்கிறான்? இப்ப மாயனை மண்ணு அப்படின்னு சொல்றாச்சு. மாயனை அவனுடைய பேர், மண்ணு வடமதுரை மைந்தனை அவனுக்கு உண்டான ஊரின் பெருமையே சொல்லியாச்சு. இப்ப மாயனாக இருக்கிறவன் அவன்தான், அவனுக்கு பேர். மண்ணு வடமதுரை அவனுடைய ஊருடைய பெருமையை சொல்லியாச்சு. ஊரும் பேரும் இருந்தா போதுமா? அந்த ஊரிலே ஒரு ஆறு இருக்க வேண்டும். ஏன்னா பரமபதத்திலே பெருமாள் எப்படி இருக்கிறார்னா, பரமபதத்திற்கு முன்னாலே விரஜை என்கிற நதி ஓடுகிறது. இங்க இருந்து போகக்கூடிய ஆத்மாக்கள்லாம் அந்த விரஜையிலே குளித்த பிறகுதான் அவர்கள் அந்த சூட்சும சரீரம் பெற்று உள்ளே போகிறார்கள். அது போல இங்க என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அதாவது தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவனைன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? துறைவனை, யமுனை துறைவனை, பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனைங்கிற. இன்னைக்கு யமுனை நதி எப்படி இருக்கோ அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனா ஆண்டாள் சொல்லுகிற போது, கண்ணன் அவதரித்த போது அந்த நதி எப்படி இருந்ததுன்னா, தூய பெருநீர் யமுனை துறைவன். ஏன் இந்த யமுனையை இவ்வளவு உயர்த்தி சொல்றார்? தூய பெருநீர் யமுனைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க ஆயர்பாடியில வரவதற்காக மதுரையிலே பிறந்து வசுதேவர் அவரை தூக்கி கொண்டு வருகிற போது யமுனையிலே வெள்ளம் கட்டுக்கடங்காமல் ஓடுகிறது. இவரால் அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு நதியை நீந்தி கடக்க முடியாது. வேண்டார், அம்மா என் மகன் பிறந்திருக்கிறான், கண்ணனை கொண்டு போய் நான் அந்த பக்கம் ஆயர்பாடியில சேர்க்கணும் என்று அவன் கேட்ட பொழுதே பாங்காக வத்தி வழிவிட்டதான். ஆனா வழிவிடும்போது கூட அதுக்கு ஒரு ஆசை. அந்த கூடையில தூக்கிட்டு போறாரு, கண்ணனுடைய திருவடிகள் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் அந்த தண்ணி ஏறிச்சான். என்ன காரணம்? அவனுடைய திருவடி நம்மேலே பட வேண்டும். வழியே வர்றாரு,
இவரை விட்டுறக்கூடாதுன்னு அது வரைக்கும் அந்த நீர் மேலே வந்தது. அவனுடைய திருவடி பரிசம் அங்கே படுகிறது, அதனால அங்கே தூய்மையாகிறது. கண்ணனுக்கு வழிவிடுகக்கூடிய கைங்கரியத்தை செய்கிறது, அதனாலே அது தூய்மையாகிறது. ஏன் அப்படி? வேற யாரும் வழிவிடலையான்னா, ராமர் போய் சேதுகரையில் உட்காந்துட்டு கெஞ்சிற சமுத்திரராஜன்கிட்ட, நீ வழிவிடு, நான் இலங்கைக்கு போகணும்னார். வரவே இல்லை. கோபமே வராத ராமன் கோபப்பட்டு, லட்சுமணா எடுவில்லை, இந்த கடலை இல்லாம ஆக்கிறேன்னு சொல்லி கோபப்பட்ட பிறகுதான் சமுத்திரராஜன் வெளியே வந்து சரணம் அடைஞ்சான். சாமி தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு வழி விடுறேன் அப்படின்னு. ஆனா யமுனை கடலுக்கு மனைவி ஒழுங்கா வழி விடுறாங்க, கடல் அரசன் அங்கே வழி விடலை. அதனால இது தூய பெருநீர் யமுனைன்னு இருக்கு. இன்னொரு சிறப்பு இருக்கு யமுனை. சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு போகிறான் ராவணன். அங்கே கோதாவரி நதிக்கரையிலே தான் இந்த விஷயம் நடக்கிறது. திரும்பி வந்து கேட்கிறார் ராமர், யாராவது பார்த்தீங்களா, என் மனைவியை யார் கவர்ந்து கொண்டான்னு பார்த்தீங்களான்னு கேட்டா கோதாவரிக்கு தெரியும். ஆனா இலங்கையில் இருக்கிற ராவணனுக்கு பயந்துக்கிட்டு இங்க இருக்கிற கோதாவரி சொல்லலையாம், நமக்கு எது ஆபத்து வந்துடும். எங்கேயோ இருக்கிற ராவணனுக்கு பயந்துக்கிட்டு இங்க இருக்கிற கோதாவரி உண்மையே சொல்லலை. ஆனா பக்கத்திலே இருக்கிற கம்சனுக்கு பயப்படாம யமுனை கண்ணனுக்கு உதவி செஞ்சு வழிவிடுது. அதனால இது தூய பெருநீர் யமுனைங்கிற. இது காட்டிலும் இன்னொரு சிறப்பு இருக்கு. பகவானுடைய சிறிபாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு சிறப்புன்னு பார்த்தோம், அவன் தேகத்திலே பட்டு வரக்கூடிய தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனா இந்த யமுனைக்கு ஒன்று சிறப்பு என்னன்னா, இந்த ஆயர்வாடி பெண்களோட கண்ணன் முழுமையாக அந்த நீரிலே மூழ்கி நீராடினான். அவனுடைய தேகம் முழுவதையும் திருவடி படத்தை ஆசைப்பட்டது. இப்ப என்ன, அவனுடைய தேகம் முழுமையும் அந்த நீருக்குள்ளே முழுகி எந்திருக்கிறார். இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நாம அவனுக்குள்ள முழுகி எந்திரிக்கணும் தான் மார்கழி நீராடங்கிறோம். ஆனா அங்க என்ன ஏற்படுது, அவனே அந்த நீருக்குள்ளே முழுகி எழுந்திருக்கிறான். அதனாலே அந்த யமுனைக்கு சிறப்பு. அதுக்கு மேல குளிக்கும்போது என்ன செய்யறான், 2 கையில் அப்படி தண்ணி எழுதி தன் திருவாயிலே வைத்து கொப்பளித்து மீண்டும் இருக்கும். எவ்வளவு பெரிய பிரசாதம்! இன்னைக்கு பெருமாளுக்கு காட்டிட்டான பிரசாதத்தை சாப்பிடும். அதனால எல்லா விதத்திலேயுமே தூய பெருநீர் யமுனை துறைவனை, அந்த தூய்மையான சிறப்பு நிறைந்த யமுனை துறைவனைங்கிற. இந்த இடத்துல கண்ணன் சொல்லலாம், கிருஷ்ணன் சொல்லலாம். ஆனா சொல்லும்போது கூட ஆண்டாள் நேச்சருக்கு ஒரு பயம் இருக்கு. இங்கதான் கண்ணன் இருக்கான்னு சொன்னா கம்சனால் ஆபத்து வந்துடும் அப்படின்னு அவருடைய பேரை மறைச்சு என்ன சொல்றாங்க, தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை கரையில வாழக்கூடியவன் அப்படின்னு பொதுவா சொல்லலாம். கண்ணன் சொன்னா இங்கதான் கண்ணன் இருக்கான்னு கம்சனுக்கு தெரிஞ்சு போகும், அவனால ஆபத்து வந்துடும் என்று பயந்து என்ன செய்தாங்க, யமுனை துறைவனை. ஏன்னா அவங்க அப்பாவே சொன்னார், கண்ணன் பிறந்தது எப்போ, நேரடியா கண்ணன் பிறந்துட்டான்னு சொன்னா கம்சனால் ஆபத்து வந்துருமா. அத்தத்தின் 10ஆம் நாள்ங்கிறார். அஸ்த நட்சத்திரத்திலிருந்து 10ஆம் நாள் பிறந்தவன். ரோஹிணி நட்சத்திரம் நேரடியா சொல்லாம அஸ்தத்தின் 10ஆம் நாள் பிறந்தன்னு மறைச்சு சொன்னார். அதனால அவர் மகள் இல்லையா, அதனால இந்த அம்மா மறைச்சு சொல்றாங்க யமுனை துறைவனை. அதான் பின்னாடி சொல்லுவாங்க, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்தி வளருன்னு பேரை சொல்லாமலே சொல்லுவாங்க. ஏன்னா பேரை சொன்ன ஆபத்து வந்துருமா. அப்படிப்பட்ட நிலையிலே தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்ப ஆருடைய பெருமை சொல்லியாச்சு. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. அவனுடைய பிறந்த குலம் எப்படிப்பட்ட குலம், ஒரு ஞானமும் இல்லாத குலம். இதுல என்ன சிறப்புன்னு, அவங்கதான் நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க. ரொம்ப புத்திசாலியா இருந்தா நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க, நம்ம எது சொன்னாலும் மறைச்சு பேசுவாங்க. அப்ப பகவான் யாரை ரொம்ப விரும்புகிறான் தெரியுமா, என்னிடம் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீதான் என்னை ரசிக்க வேண்டும் என்று பூர்ணமாக சரணமடையக்கூடியவர்கள் தான் பகவான் விரும்புகிறான். அவன் தான் முன்னுரிமை. இருந்தாயா நம்ம சொல்றதை கேட்பான். அவன்கிட்ட சொன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், சந்தேகம் கேட்டு. அர்ஜுனன் எப்படி கேட்டான், கேட்கிறான் சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கான், சொல்லி முடிக்க முடியல. கடைசியில் சொன்னாரப்பா, நான் சொன்னதெல்லாம் விட்டு பேசாம என் காலில் சரணம் அடைஞ்சிட்டு வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்ல முடிஞ்சவல்லையே. அர்ஜுனன் நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம பிறவி, நம்ம மனசு இந்த பிறக்கிருதியில் இருக்கிறதுனால இந்த பிறக்கிருதி நம்ம என்ன செய்யும், கலக்கிக்கிட்டே தான் இருக்கும், சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால சந்தேகம் யாருக்கு வரும், சிந்திக்கிறவனுக்கு தான் வரும். அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க ஆயர்கள். அதனால அந்த ஆயர் குலத்திலே அவன் பிறக்கிறான். அந்த ஆயர் குலத்தில் பிறந்தவுடன் இருட்டிலே விளக்கு போல ஒளிகிறான். பரமபத்துல வெளிச்சம், அங்கே ஒரு விளக்காத்தான் இருக்கிறார், அங்கேயும் விளக்காத்தான் இருக்கிறது. பகல்ல விளக்கு எறிகிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதே விளக்கான பரமாத்மா ஆயர்பாடியில பிறக்கும் போது ஆயர்பாடியில் அஞ்ஞானம் நிறைந்து இருட்டா கிடக்கு. இங்கே பிறந்த மாத்திரத்தை அவன் விளக்காக ஒளிர்கிறான். அதான் சொல்றாரு, ஆயர் குலத்தினில்
தோன்றும் அணிவிளக்கை. என்ன காரணம் இவன் பிரகாசிக்கிறான்னா, இவன் கர்மத்தினாலே பிறக்கவில்லை, இவர்களெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்ற இச்சையிலே பிறந்ததினாலே இவன் விளக்காக ஒளிர்கிறான் அப்படின்னு சொல்றான். அதற்காகத்தான் இங்கே வந்து பிறக்கிறான், அணிவிளக்கை அப்படின்னு. ஆயர்வாடிக்கே ஒரு விளக்காக அவன் இங்கே வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இங்க என்ன சொல்றாங்க, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொல்றாங்களே. இவர் எங்க பிறந்தாரு? ஆயர்வாடிக்கு வளரத்தானே வந்தாரு. இவர் பிறந்த இடம் எது? வடமதுரை தானே. ஆனா ஏன் ஆயர்வாடியை பத்தி சொல்றோம்னா, அவனுடைய மேன்மை வடமதுரையிலிருந்து ஆயர்வாடி வரைக்கும் எதிரொலிக்கும். ஆயர்வாடி தான் அவன் பிறந்த இடமாகவே கொண்டாடப்படுகிறது. என்ன காரணம்னா, அவன் பிறந்தது வேணா வடமதுரையில சிறையில், ஆனா அவன் முதலாக தாயிடம் பால் அறிஞ்சது ஆயர்பாடி. ஒரு குழந்தை எங்க தாய்ப்பால் குடிக்குதோ அதுதான் பிறந்த இடம்னு கணக்கு வர்றாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஆயர்பாடிக்கும் அந்த மேன்மையை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. வைகுண்டத்திலே பிரகாசிக்காமல் இருந்த பரமாத்மா இந்த திருமதிலே பிறந்தவுடன், ஆயர்பாடிக்கு வந்தவுடன் மேலும் பிரகாசிக்கிறான். அதனால ஆயர்பாடிக்கு அணிவிளக்கு என்று செய்தார். இது ஒரு சிறப்பு செய்தார். அதுக்கு பிறகு என்ன, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைங்கிறாங்க. யசோத பிராட்டிய பின்னாடி என்ன சொல்றாங்க, பேயாக பெற்றாலே என்றார். கண்ணன் செய்கிற சேட்டையை பார்த்துட்டு ஆயர்பாடியில் இருக்க பெண்கள்லாம் என்ன சொன்னாங்க, யசோத ஒரு பிள்ளை பெற்றாங்க. யாரை பெற்றாங்க? பேயாக ஒரு பிள்ளையை பெற்றாங்க. பேயா ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கா, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஒன்று வீட்டுக்குள்ள வைக்க முடியல, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறான், பார்க்கறதெல்லாம் உடைக்கிறானே அப்படின்னு சொல்லி தான் பேர் வாங்கி கொடுத்தார். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டினான். இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றாலே. ஊர்ல இருக்கவங்களாம் அப்படி சொன்னாங்க. ஆனா தேவகி புலம்பிய புலம்பல்னு சொல்லும்போது, கண்ணனை பெற்றதுதானே நான் செய்தேன் பாக்கியம். அவனை தூக்கி மடியில வைத்து பால் கொடுக்கக்கூடிய, அவனை குடிப்பாற்றக்கூடிய, அவனுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய, அவன் செய்கிற சேஷ்டைகளை பார்க்கக்கூடிய, அவனை கட்டி வைக்கக்கூடிய, அவனை உச்சியாலே அடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கலையே. இதையெல்லாம் யார் பெற்றால்? தெய்வநங்கை யசோதை பெற்றாள்களோ. அதெல்லாம் யாரு கிடைக்கும்? அதாவது பிள்ளை பருவத்தில் செய்யக்கூடிய சேட்டையை பார்த்து வளர்றது ஒரு தாய்க்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க, உரல்ல கட்டி வச்சுட்டாங்களாம். உலகத்தையே காக்கக்கூடியவன் எப்படி நிற்கிறான்னா, போறவங்களெல்லாம் பாவமா பார்க்கலாம். அந்த பக்கம் போறவங்களாம் என்னை கழட்டி விடுங்க, எங்க அம்மா என்னை கட்டி வச்சுட்டாங்க, என்னை கழட்டி விடுங்க அப்படின்னு ஏங்கி. அதனால் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் எத்திரம் தாங்க. உலகத்தையே காக்கக்கூடியவன் இப்படி கட்டுப்பட்டு நிற்கிறானே, கலட்டி விடுங்கன்னு கெஞ்சுற மாதிரியே பார்க்கறானேன்னு பார்த்தாங்க. இவ்வளவு எளிமையாகவா இருக்க முடியும்? ஏன்னா தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படி நிற்கிறான். அதுதான் அங்கே சிறப்பு. தாயை உடல் விளக்கம் செய்த ராமோதரனை சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, என்ன நோன்பு நோட்டாள்களோ இவளை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் கண்ணனை குழந்தையா பெறதுக்குன்னா. பிள்ளைன்னு பார்த்தா அப்படி பெறணும். நமக்கும் சில பிள்ளைகள் பிறக்கு, நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையாத்தான் செய்யும். நெத்தியில் ஒரு பொட்டு வைங்கன்னு சொல்ல முடியல, கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலைமையிலே தான் இருக்கு. ஆனா பெற்ற வயிறுக்கு பெருமை தேடி கொடுத்தவன் யாருன்னா கண்ணன். தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனைங்கிறாங்க. ஏங்க தாமோதரனைங்கிறார்? தாய் பேச்ச கேட்டதுக்கு அவர்கிட்ட ஒரு அடையாளம் இருக்கான். என்ன இருக்கு? கண்ணனை ஒரு கயிறை கொட்டு, கண்ணினின் சுருத்தாம்பு அப்படிங்கிற ஒரு முடிச்சா இருக்கிற ஒரு கயிறை எடுத்து அவனுடைய இடுப்புல கட்டி அதை கொண்டு போய் தான் உரல்ல கட்டி வச்சிடுறாங்க. இவர் இந்த கழட்டி பார்க்கலாம்னு அப்படி இழுக்கும் போது என்னன்னா, அந்த கயிறு அழுத்தி 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 அவனுக்கு அங்க ஒரு தழும்பே இருக்குதான். அதனாலதான் அவன் பேரு தாமோதரன் அப்படின்னு பேர். நாம் அவனுக்கு அடியவர்கள் என்பதற்காக நம்ம என்ன அடையாளம் வச்சிருக்கிறோம்? ஆச்சாரியன்ட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் வச்சுக்கிறோம். நம்ம இங்க போய் பார்க்கும் போதே இதை பார்க்கறவங்க புரிஞ்சுக்கிறோம், இவங்க பெருமாளுடைய அடியவர்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடையாளமாக நம்ம பஞ்சசம்ஸ்காரம் வச்சுக்கிறோம் இல்லையா? அவன் நமக்கு அடியவன் என்பதற்காக என்னங்க அர்த்தம்? என்ன அடையாளம் இருக்குன்னு நம்ம கேட்கும். நாங்க அவனுக்கு அடியவன், பஞ்சசம்ஸ்காரம் வச்சுக்கிட்டோம், திருமணம் வச்சிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா கட்டுக்குடும்பி வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறோம், அடையாளப்படுத்திடுறோமே. அவன் நம் பக்திக்கு அடிமைங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னா, அவன் இடுப்புல என்ன தழும்பு இருக்கு, நம்ம கட்டி போட்டதுனால அவனுக்கு வந்து தழும்பு. அவன் அடியவர்களுக்கு அவன் அடிமைப்பட்டவன் என்பதை காட்பதற்காகத்தான்
அந்த நிலை அங்க இருக்கிறதுனால தாமோதரனை அப்படின்னா சேஷியினுடைய திருவடி லட்சினைங்கிறார பட்டர். அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, நமக்கு அடிமைங்கிறது. இந்த தாம்பு தான் அந்த அடையாளம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பகவானை நாம் என்ன செய்யறோம்? தூயோமாய் வந்து நாம் தூய்மையாக வரணும் அப்படின்னு சொல்ற. என்ன தூய்மையாக வரணும்? தூய்மையாக வரணும் சொன்னா நல்ல விலை உயர்ந்த சோப்பை போட்டு தேய்ச்சி நல்லா குளிச்சு நல்ல வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டுக்கிட்டு 30 நாளைக்கு புது புது துணியா போட்டு நான் தூயமா வந்தேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. மன தூய்மையோடு வரணும். யாருக்கும் முதலே சொல்லிட்டாங்க, தீக்குறளை சென்றோதோம். யாரை பத்தியும் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், யாரையும் கடிஞ்சு பேச மாட்டோம், யாருடைய வம்புக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று இருக்கிறதா தூய்மை. அந்த தூய்மையான பக்தியோடு இங்கே வர வேண்டும். அயோக்கிய இல்லை என்றாலும் வரலாங்கிற. சாமி எங்ககிட்ட நிறைய பாவங்கள் இருக்கு, இந்த பாவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வர்றது இது தூய்மையா அப்படின்னா, நீ வந்தா தூய்மை ஆயிடுவேன். அழுக்கா இருக்குன்னு துணியை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருந்தால் அழுக்காத்தான் இருக்கும். எடுத்து சலவை தொழிலாட்ட போட்டா தானே சுத்தமாகும். அங்க நம்ம போகணும். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, நீ எந்த நிலையிலே நிற்கிறாயோ அதே நிலையிலே சரணமடைந்தால் போதும் என்று சொல்ற. விபீஷண ஆழ்வான் சரணடைய வர்றார், இலங்கையிலேருந்து வர்றார். யார்? ராவணன் விரட்டி விட்டுறான். ராவணன்கிட்ட நல்லது சொன்னார், அண்ணா வேணாண்ணா இந்த சீதா பிராட்டியை விட்டுருலாம், விட்டுட்டா நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கலாம், நம்ம குலமெல்லாம் தலைக்கும்னா, இல்லைன்னா இதோட அழிஞ்சு போயிடுவோம்னா. அவன் என்ன சொன்னான், நீதான் இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு, நீ வெளியே போடா இலங்கையை விட்டுன்ட்ட. அப்புறம் அங்கே இருக்க முடியாது. இலங்கையில் வர்ற நேரம் அகால நேரம், நடு இரவு 12 மணிக்கு வந்து சேர்றார். அகாய மார்க்கமாக ஒரு 4 பேரோட துணைக்கு கூப்பிட்டு வர்றார். அப்படி வரும்போது என்ன சொல்றாங்க, முதல்ல மறுக்கிறது சுக்ரீவன் மறுக்கிறார். இவன் ராவணன் தம்பி, அவன் அளவுக்கு கெட்டவனாலும் பாதி கெட்டவனா இருப்பான், அவனை சேர்க்கக்கூடாது, இவனை கொல்லணும்னு சொன்னார். ஆனா ராமன் என்னை சரணம்னு வந்தா யாருனாலும் ஏத்துக்கிற இடத்துல இருக்குன்னு, அவனை எப்படி நான் கொல்றது அப்படிங்கிறப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், நான் இலங்கையில பார்த்த அளவில் மிகவும் அங்க இருந்த ஒரு நல்லவர்னா அது விபீஷணன் தான், அதனால ஏத்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்படி அவன் சரணமடைய வந்த நேரம் அகால நேரம், நடு இரவு. அங்க அசுரனுடைய ஊர்லேருந்து வருகிறான். அங்க இருக்கிற தீட்டெல்லாம் அவன் மேல இருக்கும். ராமர் கூப்பிட்டு நீ கடல்ல போய் ஒரு முங்கிட்டு வா, அப்பதான் அவனை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரா, அப்படியே ஏத்துக்கிட்டார். அர்ஜுனன் சரணமடைகிறான். எங்க? யுத்த காலத்துல பல உயிர்களை கொல்ற இடத்துல சரணமடைகிறான். இந்த இடம் சரியில்லைப்பா, வா உன்னை நல்ல இடத்துல கூட்டு போய் சொல்லுன்னு சொல்லல, சரணம் அடைந்த மாத்திரத்துல அங்கேயே ஏத்துக்கிட்டார். துச்சாதன் சபையில துயிலுரியும் போது திரௌபதி வீட்டுக்கு விளக்கமான நிலையில இருக்கிறார். அப்பதான் சரணம் அடைகிறார். அச்சுதா நிலையா கோவிந்தா புண்டரிகாச்சா ரச்சமாம் சரணாகதாம்னு கையை தூக்கி கும்பிட்டார். இல்லம்மா ஒரு 3 நாள் கழிச்சு வந்து காப்பாத்துறேன், இப்ப நீ தீட்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால எந்தெந்த நிலையில நிற்கிறோமோ அந்தந்த நிலையிலேயே நாம் சரணமடைந்தால் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனிடம் சரணமடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு நினைவுதான் தூய்மை. அப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுங்கிற வந்து நாம், அவன் நம்மளை தேடி வந்து ரட்சிக்கணும், அதுதான் சட்டம். அடியவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கே தேடி போய் அவன் ரட்சிக்க வேண்டும், அதுதான் சட்டம், அதுதான் விதி, அதுதான் சாஸ்திரம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், எங்களை காப்பாத்துன்னு அவனை தேடி போறோமா? அப்படி தேடி போகிற போது பகவான் மிகவும் வெட்கப்படுவார். அயோத்தியிலிருந்து காட்டுக்கு போறாரு, தண்டகாரண்யத்துல போறாரு. அங்கெல்லாம் ரிஷிகள் பார்த்தா உடம்பெல்லாம் அங்கஹீனமாய் கிடக்கிறான். ஒருத்தர் கை இல்லை, ஒருத்தர் கால் இல்லை, ஒருத்தர் காது இல்லை, ஒருத்தருக்கு மூக்கு இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கண் இல்லை. அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்கண்ணா, பாரு ராமா, எங்களை ராவணனுடைய ஆட்கள் இப்படியெல்லாம் எங்களை கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, இதை பாருங்க ராமான்னு காட்டும்போது கண்ணீர் விட்டு அழுதாரா ராமன். இவ்வளவு நாள் உங்களை காப்பாற்றாமல் அயோத்தியில இருந்து விட்டேனே, மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன், நான் வந்து உங்களை ரட்சித்திருக்க வேண்டும், மிகவும் காலதாமதமாக வருகிறேனேன்னு சொல்லி அங்க வருத்தப்பட்டார். குகன்ட்ட சொல்றார், குகனே இப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் இத்தனை நாள் ரட்சிக்காம விட்டுட்டேனே, இப்ப நீ என்ன செய்யற? காலால் நடந்து வருகையாலும் அன்பு காட்டுகையாலும் உன்னாலே எல்லா விதத்திலும் பூஜிக்கப்பட்டதனாலும் நான் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு நாம போய் நின்னா அவர் வெட்கப்படுவார். இவங்களை போய் நம்ம காப்பாத்திருக்கணும், உதவியும் நம்ம வரைக்கும் கேட்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்றார். அப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுங்கிற. தூமலர் தூய்மையான மலர். எது இருக்கல தூய்மையான மலர்? எவ்வளவோ மலர்கள் இருக்கு, எல்லா மலரையும் பகவான் ஏத்துக்கிறார். ஆனா நம்மிடம் அவர் கேட்கக்கூடிய என்னன்னா, நம்ம இதய கமலம்ங்கிற ஒரு தூய்மையான மலரை அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். அது போக எத்தனையோ மலரை நாம் சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி அப்படின்னு இருக்கிற மலர்கள்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கலாம்.
எந்த பூவையும் பக்தியோட கொடுத்தாலும் ஏத்துக்கிறாராம். பகவான் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா பத்திரம், புஷ்பம், பழம், தோயம், இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார். அன்போட நீ ஒரு திருத்துழாய் இலைய போட்டா கூட போதும், கொஞ்சோண்டு தீர்த்தத்தை எடுத்து என்கிட்ட விட்டா போதும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ ரகரகமா சமைச்சு தான் எனக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை, அன்போட எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று அவன் இருக்கிறான். அந்த அன்போட கொடுக்கறது தான் தூமலர். கண்டகாலி பூ பெருமாளுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. சில மலர்கள்லாம் இது பெருமாளுக்கு ஆகாதுன்னு சொல்றோம் இல்லையே. அப்ப கேட்கிறான் ஒருத்தர், பெருமாளுக்கு ஆகாத மலர் இந்த உலகத்தில் இருக்க, அதையும் அவனே படைச்சானான்னு கேட்டான். அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, கண்டகாலி பூ பெருமாளுக்கு பிடிக்காதேன்னு. அப்ப பட்டர் சொல்றாராம், கண்டகாலி பூ பிடிக்காம இல்ல பெருமாளுக்கு, அவர் நம்ம எந்த பூ போட்டாலும் எடுத்துக்கிடுவார். கண்டகாலி பூ மூல செடியில முள்ளு இருக்கும், அடியவர்கள் அந்த பூவை பறிக்க போகும்போது அந்த முள்ளு கையில குச்சிருமே, அதனால எனக்கு வேணான்னாரு. எனக்கு ஆகாதது ஒண்ணுமே இல்லை. பகவானுக்கு ராவணனையும் பிடிக்கும், லட்சுமணனையும் பிடிக்கும், அதனால அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை. அடியவர்களுக்கு அதனாலே துன்பம் ஏற்படும் என்பதனாலே எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதுல ஆழ்வார் ஒருபடி புகைவதுவும் புரிப்பூவேனார். கூளங்குப்பையெல்லாம் போட்டு அதை எரிச்சு என்கிட்ட ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை, அதனால கூளங்குப்பையெல்லாம் எரிச்சு அதில் புகை வருது இல்லையா, இந்த புகையினை பூவா ஏத்துக்க பெருமாளேன்னு சொன்னா ஏத்துக்கிறார். ஆனா கொடுக்கிற எண்ணம் தான் பெரிதே ஒழிய எதை கொடுக்கிறோம் என்பது உண்மை இல்லை. அதனால தூமலர் தூவி தொழுது அவனுடைய திருவடிகளிலே கொண்டு போய் நியமனம் செய்ய வேண்டும், அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும். யார? நம்மையே சமர்ப்பிக்கலாம். நானே உனக்கு சரணம் என்று விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி தொழுது நம்ம போய் கும்பிட்டு இப்படி நின்னா அவர் உடம்பெல்லாம் பதறுமா. ஐயோ, நம்மளை தேடி வந்து கும்பிடுற அளவுக்கு விட்டுட்டோமே, இவனுக்கு வேண்டியதை நம்ம அங்கேயே போய் செஞ்சிருக்கணுமே என்று பதறக்கூடிய நிலைமையிலே அவரை பார்த்து ஒரு அஞ்சலி செலுத்தணும். ஏன் அப்படி? அடியவர்களை காப்பாத்தாட்டி அவருக்கு மிகப்பெரிய குற்றம் வந்து சேரும். சொல்றாரு, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போகும்போது, அவதாரம் முடிஞ்சு போறேன், ஆனா என் மனதுல ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னாராம். என்ன வருத்தம்னாங்க, வட்டி ஏறிய கடன் போல ஒரு வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. பகவானே, நீங்க எங்க வட்டிக்கு வாங்கினீங்க, உங்ககிட்ட எங்க வட்டி ஏறி நிற்கிது, எங்க கடனை கட்டாம போனீங்கன்னு கேட்டாங்களாம். திரௌபதிய சபையில துயிலுரியும் போது அவளுக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்த உடனே போய் காப்பாத்தாம அவளை ஒரு மணி நேரம் அந்த சபையில கதற விட்டுட்டு கடைசியா போய் தானே காப்பாத்தினேன். அந்த வருத்தம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னால போய் திரௌபதியை காப்பாத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவோடவே அவன் நான் இங்கே செல்லுகிறேன் என்று சொன்னான். தொழுமலர் தூமலர் தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு என்று சொல்லுகிறார். அப்போ அவன் என்ன செய்யணும்? வாயினால் பாடி மனதினால் சிந்தித்துன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப எதையுமே நாம் அவனை உண்மையான பக்தியோடு சொல்றாங்க. அதான் மனம், வாக்கு, காயம், இது மூன்றும் ஒருபட்டு பெருமாள்கிட்ட நிக்கணும். மனசு, உடம்பு, சொல்லு, இது மூணு ஒன்னா இருக்கணுமா பெருமாள்கிட்ட. உடம்பு இங்க கும்பிட்டுக்கிட்டு மனசு எங்கேயோ இருந்துக்கிட்டு வார்த்தை என்னையோ சொல்லிக்கிட்டு இருந்தா அது தூய்மை இல்லை. உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூண்டையும் உள்ளி கெடுத்து உள்ளில் ஒடுங்கேனாங்க. அப்ப மனசு, வாக்கு, காயம் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி அவனை நாம் வணங்குவதுதான் நமக்கு இந்த பலனை கொடுக்கும். அதாவது வாயினால் பாடி தொழுது, முதல்ல அவனை தொழுகணும். தாய் தந்தையர் முறைகேடாக காரியம் செய்தாலும் கூட நமக்கு இடையூறான விஷயத்தை தாய் தந்தை செஞ்ச கூட என்ன செய்வோம்? முதல்ல போய் அவனுக்கு வணங்குறோம். அதுபோல நாம் அவனை வணங்க வேண்டும். அதற்கடுத்து வாயினால் பாடி அவன் நம் வாய்படத்தை பயனை பெறுவதற்காக அவனை வாயினால் பாட வேண்டும். அதற்கு பிறகு மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அவனிடம் போய் நாம் சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, சிந்திக்கணும், அப்புறம் தொழுகணும், அப்புறம் வாயினால் பாடணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆண்டாள் நேச்சார் முன்னுக்கு பின்னும் முரணாத்தான் சொல்றாரு. எதையோ ஒன்று செய், அவரை சரணமடைஞ்சா போதும். ஏன்னா பெரிய ஞானிகள் கிரமமா போக மாட்டாங்க. எது செஞ்சாலும் சரி பெருமாள் ஏத்துக்கிறார். ஏன்னா நம்ம தான் உண்மையா இருக்கமே, நமக்கு வேற சிந்தனை இல்லையே அப்படிங்கிற நிலையில இருப்பதனால நாம் அப்படி போய் மனத்தினால் சிந்தித்து வாயினால் பாடி தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நமக்கு என்ன ஏற்படுங்கிறாரா? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்புனார். நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள் அவனை நாம் தொழுத மாத்திரத்திலேயே நம்மை விட்டு போய்விடும். சரி, போயிருச்சு, இப்ப பாகவதர் ஆயிட்டோம், அவனுடைய அடிவர் ஆயிட்டோம்,
ஏதோ நம்ம பழக்க வழக்கத்தினால நம்மை அறியாமல் சில தவறுகள் நம்ம இடத்துல ஏற்பட்டு விடுகிறது. பிற்காலத்தில் என்ன, அதையும் போக்குவான். ஏற்கனவே இருந்த பாவத்தை போக்கி அதற்கு மேல என்ன செய்யறான், நம்மளை அறியாமல் நம்மிடம் வரக்கூடிய பாவத்தையும் அவனே போக்குகிறான். ரெண்டு விஷயம். வர்றதுக்கு மேல இருக்கிறத கழிச்சிடுறாரு. வந்ததுக்கு பிறகு ஏதாவது செஞ்சுட்டா கொஞ்சம் கண்ணு காணாம போயிடுவாரான். என்ன செய்யறது, நம்ம பக்தன் ஆயிட்டான், ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டான், அவனை நம்ம மன்னிச்சுக்கலாம், காணா கண் இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஆகையினால போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். தீயில தூசு போல, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள் பகவானுக்கு சின்ன தூசு மாதிரி. அந்த தூசு என்ன செய்யறாருன்னா தீயில தூக்கி போட்டால் அது இருக்கிற இடம் தெரியாம போய், அந்த அளவுக்கு நம்ம இடம் இருக்கக்கூடிய பாவங்களை கர்மங்களை பகவான் கழித்து கொடுப்பான். அதனால பாவ புண்ணியங்களை கழித்து விட்டுத்தான் இந்த நோம்பில ஈடுபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாம் எந்த நிலையில இருக்கிறோமோ, எந்த ஆச்சாரத்தில் இருக்கிறோமோ அதே நிலையிலே பகவானை சரணமடைந்து விட்டால் நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவனே செய்து தருவான். அதனால என்ன சொன்னாங்க, செப்பு, அவனுடைய நாமங்களை நாம சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். விரோதியான பாபம் போகுகைக்கு மனோ வாக்கு காயங்கள் மூன்றாலும் அனுபவிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லை. வாயாலே சொன்னாலே போதுமானது. மனசை சிந்திக்க மாட்டேங்குது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, பரவாயில்ல விட்டு. கையெடுத்தா கும்பிட வரமாட்டேங்குது, விட்டு. வாயிலையாவது கோவிந்தா நாராயணா கண்ணான்னு சொல்லிக்கிட்டே மாத்திரம் கூட இருங்க, உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நானே செய்து தருகிறேன் என்று பகவான் சொல்லுவார் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.